ஓகே ஒன்ஸ் அகைன் வெல்கம். சரிங்களா? ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் பழைய கிளாஸஸ் தான். சரிங்களா? அனோடேஷன் மற்றவங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி ஒன்ஸ் அகைன் வெல்கம். ஸோ தேசிய வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஸோ நான் லாஸ்ட் 5 இயர்ஸா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஒரு 2 வாட்டி மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? ட்வைஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ வேற டாப் காலேஜஸ், இன்ஸ்டிடியூட்ஸ், ஸ்கூலு எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க, ஸ்டார்ட். ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டோம்? நேஷனல் இன்கம்ல சோ இன்கம் மெத்தட நம்ம கால்குலேட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரியா? சோ ஜிவிஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்கம் மெத்தட்ல வந்துட்டு நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரியா? சோ அடுத்து வந்துட்டு ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதி போட்டுட்டு சோ ஜிடிபில வந்து எதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க, எதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். சோ இல்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். சரியா? ஓகேங்க. சோ இது முடிச்சிட்டோம். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதுல ஏதாவது பெண்டிங் இருக்கா? ஜிடிபில முடிச்சிட்டோம் இல்லையா? சரி, ஓகே. சோ அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சரிங்களா? சோ இந்த ஜிடிபி மொத்த தேசத்தவர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. மொத்த தேசத்தவர் வருமானம், அதாவது கிராஸ், ஜி ஃபார் கிராஸ், நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க, நேஷனல்ஸ் ப்ராடக்ட். சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஜிடிபிக்கு பார்த்தோம். அதே மாதிரி தான் வாட் இஸ் மீன் பை கிராஸ் டோட்டல். சரிங்களா? சோ டோட்டலா எவ்வளவு இருக்கின்றது? சோ டோட்டல் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றது. சரிங்களா? சோ நேஷனல்ஸ்னா யாருன்னா நேஷனலிசம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? நாம தான் நேஷனல்ஸ். நேஷனல்ஸ் அப்படின்னா இந்தியன்ஸ், இந்தியன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ நேஷனல்ஸ் மீன்ஸ் இந்தியன்ஸ், ப்ராடக்ட் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சோ பண்டங்கள் மற்றும் பணிகள்ல இருந்து வரக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சோ இந்த ஜிஎன்பி என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் தி டோட்டல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி நேஷனல்ஸ். சரிங்களா? சோ நேஷனல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணது மட்டும் தான் சொல்றாங்க இன் தட் அக்கவுண்டிங் இயர். அதாவது ஜிடிபில என்ன பார்த்தோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டோட்டல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது மொத்த அந்த உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உற்பத்தி, அது யார் வேணா இருந்துக்கலாம். சரிங்களா? உள்நாட்டுக்குள்ள யார் வேணா இருந்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். அதுல கால்குலேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி இஸ் நாட் ஏ நேஷனல் இன்கம். சோ நேஷனல் இன்கம் ஜிடிபி இல்லை. சோ இது வந்து ஜிடிபி இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சரிங்களா? ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம் இல்லைங்க. ஏன்? காரணம் வந்து பாருங்க, நேஷனல் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட கான்செப்டே என்ன? நேஷனல் இன்கம், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இதுல வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாக்குள்ள. இப்ப இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் காரர் இருப்பானா? இந்தியாக்குள்ள ஃபாரின் காரர் இருப்பாங்க இல்லையா? ஃபாரின் காரங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யமஹா கம்பெனி இருக்கு, எம்ஐ, இந்த சைனாக்காரன் இருக்கான். சோ இந்த சைனாக்காரன் என்ன பண்றான்? சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்தியால இருக்கக்கூடிய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்தியாவில் அவன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அவன் இந்தியா புவர் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி தான். சரி, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மை நாடா இருக்கு, அதனால இந்தியா நாட்டை வந்துட்டு டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கொடுத்துட்டு போவானா, இல்ல அவன் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போவானா? சோ இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சைனாக்காரன் இந்தியால கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ட அவன் வச்சுப்பானா, இல்ல அவங்க நாட்டுக்கு எடுத்துன்னு போவானா? ஐ மீன் அவங்க நாட்டுக்கு எடுத்துன்னு போவானா, இல்ல இந்தியாலே வச்சுட்டு போயிடுவானா? நான் சொல்றதுக்கு புரியுதா? எங்க ஒரு கமெண்ட் உங்க ஆனும். சரி, சோ லிசன், அவன் எடுத்துன்னு போயிடுவான். சோ அவனோட பணம், அவனோட இது வந்து அவன் நாட்டுக்கு, அவங்க ஒய்ஃப், பசங்களுக்கு போகிறது. சரியா? சோ இப்போ அவன் நாட்டு பணத்தை, அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய பணத்தை நான் எப்படி என்னுடைய நாட்டு பணம் அப்படின்னு சொல்ல முடியும்? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? நேஷனல் இன்கம் அப்படின்னா என்ன? நேஷனல்ஸோட இன்கம், நேஷனல்ஸ் பி தி பீப்பிள் ஆஃப் இந்தியா ஆர் தி நேஷனல்ஸ். சரிங்களா? சோ நம்ம நாட்டோட பணம் அவன் எப்படி அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போறத நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சொல்ல முடியும்?
சோ நேஷனல் சொல்ல முடியாது. சோ இந்த ஜிடிபில அவன் ஃபாரின் காரனோட ஒரு அத பணம் இருக்கு, அத அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போறான், அத வந்து நம்மளோட பணம் சொல்றது சரி இல்லை. சரிங்களா? சோ ஜிடிபில ஜிடிபி இஸ் நாட் எ நேஷனல் இன்கம். சோ புரிஞ்சுதா? சோ ஜிடிபி வந்து நேஷனல் இன்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அமேசான் பிளிப்கார்ட்லாம் வாங்க கூடாதா? இல்ல இல்ல இல்ல, நீங்க அமேசான் பிளிப்கார்ட் எல்லாமே வாங்குங்க, நோ இஷ்யூஸ். என்னன்னா நேஷனல் இன்கம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். லிசன், ஒரு சிலர் இருக்கிறாங்க, நாங்க ஃபாரின் ப்ராடக்ட்ஸை இனிமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஃபாரின் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியால எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? வேற வழி இல்ல. நம்ம வந்து குளோபலைசேஷன் கான்செப்ட் போயிட்டோம். சப்போஸ் ஃபாரின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா அந்த காலத்துல இருப்போம். சரிங்களா? 40-50 இயர்ஸ் பேக்ல எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருப்போம். சரி, சோ மத்த நாட்டோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நேஷனலிசமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான கான்செப்ட். நேஷனலிசம் என்பதே வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அவர்? எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனலிசமே வந்து ஒரு உருப்படாத கான்செப்ட். இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற சொன்னாரு. என்ன எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இந்த क्वेश्चन எக்ஸாம்ல கேட்கலாம், வாய்ப்புகள் உண்டு. சரி, என்ன சொன்னாருன்னா, இப்ப யுனைடெட் நேஷன் இந்த யுஎஸ்ஏ இருக்கான், இன்னொருத்தர் யூகே இருக்கிறான். சோ இப்ப யுஎஸ்ஏ காரன் வந்து யூகேல கம்பெனிஸ ஸ்டார்ட் பண்றான்னு வச்சுப்போமே, இதனால யூகேல இருக்கக்கூடிய முதலாளிகள் பாதிக்கப்படுறானுங்க. சோ அப்ப இவங்க என்ன பண்ணுவானா, இந்த யூகேல இருக்கக்கூடிய முதலாளிகள் அந்த மக்கள் கிட்ட போய், நம் நாடு, நம் மக்கள், நம் நேஷன், நம்ம வந்து அந்நிய நாட்களை உள்ள விடாதரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா புரட்சிக்கு தூண்டி விட்டு இந்த யுஎஸ்ஏ கம்பெனிக்காரனை அடிச்சு வெளியே துரத்தணும். சோ முழுக்க முழுக்க காரணம் இங்க நேஷனலிசம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த யூகே காரனோட ப்ராஃபிட் போயிடுச்சு. சரியா? யூகேக்கு அவன் வந்து காலங்காலமா நம்மள யூகே மக்களை ஏமாத்திட்டு ப்ராஃபிட் இஷ்டத்துக்கும் வச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ்ஏ காரன் வந்ததால அவனோட ப்ராஃபிட் பறி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, இங்க நேஷனலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஸ்லீப்பர் செல்ஸா மாத்தி விட்டான். சரிங்களா? இததான் பெரியார் சொல்றாரு, நேஷனலிசமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக், ஒரு பொய்யான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த क्वेश्चन எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே எக்ஸாம்பிள சொல்லி புக்ல இருக்கும், நீங்க இத பாத்துக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம திருப்பி இங்க வரும். சோ அதனால வந்துட்டு ஃபாரின் கூட்ஸை யூஸ் பண்றோம், அது மாதிரிலாம் நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஏதாவது டவுட்டா? என்னது டவுட் திருப்பி போடுங்களேன், ஏன்னா எனக்கு மேல ஸ்க்ரோல் பண்ண முடியறது இல்ல. டவுட் செஷன் திருப்பி அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆமா ஆமா, அதான் சொல்ல வந்தேன். அடுத்து சரிங்களா? சோ இங்க வந்து நம்ம பார்க்கின்றோம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்கம். இது வந்து பெரியார் சொன்னது. சரிங்களா? எஸ், இது வந்து உங்க புக்ல இருக்கும், பாக்ஸ்ல போட்டு கொடுத்திருப்பாங்க, நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சுக்கோங்க. சரிங்க, நான் திருப்பி இங்க வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்கம்ல அப்போ ஃபாரின் காரனோட பணம் இருக்கு, அதாவது ஜிடிபில வந்து ஃபாரினர்ஸோட பணம் இருக்கின்றது. இந்த யமகா, ஹியூண்டாய், அது இதுன்னு சொல்லிட்டு ஃபோர்டு. சோ அதனால அந்த பணம் அவன் நாட்டுக்கு சொந்தம், நம்ம நாட்டோட பணம் கிடையாது. சோ ஜிடிபி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்க, ஓகே, நம்ம திருப்பி வருவோம். இப்போ நம்ம இந்தியாவுல இருந்து மக்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும், குடும்ப சூழ்நிலைக்காக வந்து பாத்தீங்கன்னா அரபு நாட்டுகளுக்கு, அரேபியன் நேஷன்ஸ்க்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. துபாய் போறாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்தே துபாய் போயிட்டு இருப்பாங்க. சரியா? சோ துபாய், சம் யுஎஸ்ஏ, சோ அங்க போயிட்டு அங்க இருந்து ஒர்க் பண்ணி அந்த சேலரிய வீட்டுக்கு அனுப்புறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம வந்து வீட்டுல இருக்கிற வரைக்கும், நம்ம உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமா அப்படி இப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனா வெளியே நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே சேவ் பண்ணுவாங்க நம்ம பசங்க. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு எல்லாம் வரும்போது பாக்கணும், தமிழ் பசங்க எல்லாம் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே சேவிங் பண்ணி வீட்டுக்கு வந்து எப்படியாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடும்ப பாரதெல்லாம் தலையில எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களோட பணம் யாருக்குங்க சொந்தம்? இப்போ ஃபாரின்ல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அந்த பணம் யாருக்கு சொந்தம்? இந்தியா, அந்த ஃபேமிலிக்கு தானே. சோ ஃபாரின்ல ஏர்ன் பண்ணி இருந்தாலும் அது நம்ம நாட்டுக்கு சொந்தம். ஏன்னா அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு சொந்தம். சரிங்களா? அவங்க வீட்டோட இன்கம் தானே. சோ அப்போ ஜிடிபில நான் என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி இந்தியாவுக்குள்ள ப்ரொடக்ஷன் பண்ணது மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இந்தியாவுக்குள்ள இருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும் தான் நம்ம ஜிடிபில கால்குலேட் பண்ணோம். ஆனா ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வருது பாத்தீங்களா, இவரோட வருமானம். இப்ப நம்ம அம்பானி, அதானி, என்னது டாடா பிர்லா, இவங்க கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின்ல இருக்கு. சரியா? சோ ஃபாரின்ல அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே இந்தியாவுக்கு கொண்டு வராங்க இல்லையா? சோ அப்போ ஃபாரின்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கம்பெனி ரன் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாருக்குமே யாருக்கு சொந்தம்னா இந்தியன்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபில இல்லை. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஜிடிபில இருக்கு. அதனால ஜிடிபி வந்து நேஷனல் இன்கம் கிடையாது.
சோ எது நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிஎன்பி இஸ் எ நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட கிடையாது. நான் லாஸ்ட்ல இதுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங், சோ இது புரிஞ்சுதா? ஜிஎன்பினா என்னன்னு புரிஞ்சுதா? இந்தியன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுது, உள்நாட்டா இருக்கட்டும் வெளிநாட்டா இருக்கட்டும், இந்தியன்ஸ் அவங்களோட பணம் இந்தியன்ஸ்க்கு சரிங்களா. சோ நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம செக் பண்ண போறோம். சோ ஜிஎன்பி பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகேங்க, சோ நோட் பண்ணிக்கோங்க. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் எழுதியாச்சா? மொத்த தேசத்தவர் வருமானம் அப்படின்னு. சரி, இந்த பாயிண்ட் அப்படியே சென்டென்ஸ்ல எழுதிக்கோங்களேன். இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. சரி, சோ அடுத்த பாயிண்ட் இங்க எழுதிக்கலாம். இட் இஸ் தி டோட்டல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் நான் எழுதியே போட்டுறேன். ஜிஎன்பி கோட டெஃபினிஷன் final goods and services produced by nationals. nationals என்ற வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. nationals in that particular year. so GNP என்பது இல்ல இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புறாங்க இந்தியன்ஸ், இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே சரிங்களா. இந்தியன் ஆரிஜின் அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா. சோ இப்போ அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க வந்துட்டு பணத்தை ஏதாவது நமக்கு கொடுக்குறாங்களா என்ன? நோ. சோ இந்தியன் ஆரிஜின்லாம் கிடையாது, இந்தியன்ஸ். சோ நேஷனல் சிட்டிசன்ஷிப். சோ அந்த கான்செப்ட் மட்டும் பாத்துக்கலாம். சோ இங்க என்ன ஜிஎன்பி என்பது ஒட்டுமொத்த இந்தியர்கள் ஒரு நிமிஷம், அது அந்த தமிழ்ல என்னோட நோட்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்தோம், கையில வச்சுக்கிறேன். ஏன்னா தமிழ் தகராறு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை. சரி ஓகே, மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு ஃப்ளோ வந்துருமா? ஏன்னா தமிழ்லயும் படிக்கிறேன் இங்கிலீஷ்லயும் படிச்சுட்டு அப்படிதான் கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த எக்கனாமி தமிழ்ல வந்து புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, சோ இதை நம்ம எழுதுவோம். என்ன இவ்வளவு எழுதி போட்டிருக்கேன். சரி ஓகேங்க, அடுத்த இது மட்டும் எழுதிக்கோங்க. ஜிஎன்பி தமிழ் 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 சென்டென்ஸ் எழுதல. சரி அப்படியே நான் சொல்றேன், அப்படியே எழுதிக்கோங்க. இந்தியர்கள் செய்த உற்பத்தி பண்டம் மற்றும் பணிகளின் கூடுதல் அந்த பர்டிகுலர் இயர்ல சரிங்களா. சோ இந்தியர்கள் சரிங்களா, நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ தேசத்தவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த பண்டம் மற்றும் பணிகள் சோ அந்த ஆண்டில் உற்பத்தி செய்யக்கூடியது சரியா இல்ல சரியா. சோ எல்லாத்தையும் நான் ஒரு பாயிண்ட் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் சரிங்களா, வரிசையை நீங்க பார்த்துட்டே வாங்க. ஓகே, சோ ஓர் ஆண்டில் இந்தியவர்கள் உற்பத்தி செய்துள்ள பணிகள் மற்றும் பண்டங்களின் கூடுதல், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஜிஎன்பிக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎன்பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஜி பிளஸ் ஐ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் ஆர் மைனஸ் பி. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். c plus g plus i ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். x minus m ஆல்ரெடி ஜிடிபில எழுதிருக்கீங்களா? c for consumption of goods, பொருட்களோட அதாவது g government expenditure, i for investment. so x minus m வந்து பாத்தீங்கன்னா export minus import, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. சோ இது ஆல்ரெடி ஜிடிபில எழுதிருப்பீங்க. பட் இங்க புதுசா என்னங்க இன்க்ளூட் ஆயிருக்கு? r minus p அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ அப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜிடிபில என்னத்தையோ ஒன்னத்தை ஆட் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா r minus p. so what is mean by r minus p? r minus p என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். சோ எழுதிக்கலாம் r minus p. மத்ததெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சரியா. சோ r minus p என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நெட் இன்கம். நெட் என்ற டேர்ம் பாருங்க, நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட்.
சோ வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிகர பணம். சரிங்களா? வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிகர பணம். சரிங்களா? சோ நெட். சோ நிகர பணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. அப்போனா வாட் இஸ் மீன் பை நெட்? நிகர என்றால் என்ன? சோ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவுல ஃபாரின் காரன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபாரினர்ஸ். சோ அவன் நாட்டுக்கு ரெமிட்டன்சஸ் அனுப்புவானா? பணம் அனுப்புவான் இல்லையா? ரெமிட்டன்சஸ். சரிங்களா? சோ இந்தியால இருக்கக்கூடிய நபர் பிரைவேட் ரெமிட்டன்சஸ். சரிங்களா? அவன் நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அனுப்புறான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரினரோட பணம் நெக்ஸ்ட் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வராங்க பாத்தீங்களா அந்த பணம். சோ ஒன்னு ஃபாரினர், இன்னொன்னு இந்தியன்ஸ். இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த பணத்தை இங்க நம்ம தூக்கி போடுறோம். சோ மோஸ்ட்லி இந்த பணம் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும். சோ ஃபாரினர்ஸ் இந்தியால அந்த அளவுக்கு ஒர்க் பண்றது கிடையாது. பட் இந்தியன்ஸ் ஃபாரின்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணி இந்தியாக்கு அமௌண்ட் அனுப்புறாங்க. சரிங்களா? சோ இதுதான் நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, என்னென்னலாம் இந்த வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜிடிபியோட ஃபாரின்ல இருந்தாம். இல்ல ஜிஎன்பி ஃபாரின்ல இருக்கானுங்க இல்லையா? நம்ம ஆளுங்க ஃபாரின்ல இருப்பாங்க, சொந்தக்காரங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புறாங்க. அந்த பணம். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்தியாவுல ஃபாரின்காரன் இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் நாட்டுக்கு பணத்தை எடுத்துன்னு போய் அனுப்புவோம். சோ அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பிளஸ் மைனஸ். சரி, இன்னும் அந்த நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இன்னொரு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. GNP equal to GDP plus or minus or net ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? net income from abroad. இது கரெக்டா? நான் எழுதுனது கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் கரெக்டாங்க? எஸ். நம்ம இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம், ஜிடிபியோட ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம். R minus P வந்து பாத்தீங்கன்னா 0. ஜிடிபில R minus P ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க இந்த பாயிண்ட். ஏன் 0னா உள்நாட்டுல இருக்கிறது மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். வெளிநாட்டுல இருக்கிறது நமக்கு தேவையில்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் போட்டாங்கன்னா தட் இஸ் ஜிடிபி. R minus P உள்ள இன்க்ளூட் ஆச்சுன்னா தட் இஸ் ஜிஎன்பி. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இத பாத்துக்கலாம். சோ வாட் இஸ் மீன் பை நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொள்ளலாம். சோ வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணம் என்றால் என்ன? நம்பர் 1 பிரைவேட் ரெமிட்டன்சஸ். இதுங்க நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஹெட்டிங் போட்டுட்டு எழுதுங்க. நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணம். சோ பிரைவேட் ரெமிட்டன்சஸ் ஒன்னு. சோ வேற என்ன சொல்லலாம்? பிரைவேட் ரெமிட்டன்சஸ்னா நெட் salary. சோ இந்தியால இருக்காங்க இல்லையா, பிரைவேட் ரெமிட்டன்சஸ் பை NRIs. சோ நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சோ வெளிநாட்டுல இருப்பாங்க. சோ அவங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய பிரைவேட் ரெசிடென்ட்ஸ். சோ அவங்களோட பணத்தை கழிக்கணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ இங்க ஒரு பிராக்கெட்ல வேணா எழுதிக்கோங்களேன். இது பிராக்கெட்ல பிரைவேட் ரெமிட்டன்சஸ் by NRIs. Okay, minus private remittances by foreigners working in India. சரிங்களா? சோ தமிழ்ல வந்து தனியார் பணம் அனுப்புதல். சோ தனியார் பணம் அனுப்புதல் என்றால் என்னன்னா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. NRI இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்களின் பணம் மைனஸ் இந்தியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர் பணம். வெளிநாட்டில் வேலை செய்யும் இந்தியர்களின் பணம் நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சோ மைனஸ் இந்தியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர் பணம். சோ இதுல இருந்து மைனஸ் பண்ணி வரக்கூடியதை இந்த பிரைவேட் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ செகண்ட் பாயிண்ட் போலாம். என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ். சோ அதை நம்ம பார்த்துட்டோம். X minus M ல நம்ம பார்த்துட்டோம். எங்க அது? சோ X minus M தெரியும், இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். சரிங்களா? சோ அதுல உங்களுக்கு அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், போதும். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்.
ஓகேங்க. சோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நிகர வட்டி வருவாய். நிகர வட்டி வருவாய் தமிழ்ல எழுதிக்கோங்க. அப்படியே நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் லிசன் பண்ண வேண்டாம். சரியா? ஏன்னா நான் எதுவுமே இல்லாம அப்படியே டைரக்டா அப்படியே டீச் பண்ணிட்டே போலாம் புக்ல இருக்கக்கூடியது. பட் மறந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? சோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நிகர வட்டி வருமானம் அல்லது வருவாய் அப்படின்றாங்க. சோ வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபாரின்ல இருந்து நம்ம லோன் வாங்குறோம். சரிங்களா? நம்ம ஃபாரினுக்கு யாருக்கா லோன் கொடுத்துருக்கோமா? ஃபாரின் ஆமா, நம்ம மேல கடன் இருக்கு தெரியுமா? உலக வங்கியில நம்மள அடமானம் வச்சுட்டாங்களாமே. அப்படியா? சரி, ஓகே. லிசன், உலக வங்கியில வந்துட்டு அதிகமா லோன் வாங்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? உலக வங்கியில அதிகமா லோன் வாங்குனது இந்தியாவா? இந்தியா, பாகிஸ்தான், ஆப்பிரிக்கா. ஓகே, ஓகேங்க. நமக்கு தெரியல, பிக் பிரதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சோ அந்த பிக் பிரதர் தான் ஃபர்ஸ்ட் கடன்காரன். அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, யுஎஸ்ஏ தான் வேர்ல்டுல அதிகமா உலக வங்கியில அதிகமா கடன் வாங்கினவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். சரியா? சோ பட் போர்ட்ரே பண்ணதெல்லாம் ஏதோ இந்திய நாடு வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான நாடும் நம்ம தான் அதிகமா கடனை வாங்கின மாதிரி காட்டியிருப்பானுங்க. சரி, ஓகே. அப்படித்தானே பண்றாங்க. ஏங்க இவங்க தான் அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. சோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதிகமா வந்துட்டு வார் இன்வால்வ் ஆகுறாங்க. சோ அதிகமா வந்து எங்க 2 பேர் சண்டை போட்டுக்கினாலும் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கிறது நம்ம அமெரிக்கா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா செலவாகும். யார் அதிகமா சண்டை போடுறாங்களோ அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஆர்ம்ஸ், வெப்பன்ஸ் எல்லாத்துக்குமே. சரி, அதனால அமெரிக்கா அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்கான். சரி, ஓகே, அதை விடுவோம். நம்ம இங்க வருவோம். சோ ஃபாரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் கொடுக்குறோம். சரிங்களா? இப்ப சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இப்படிப்பட்ட நாட்களுக்கு இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம லோனை கொடுக்குறோம். அந்த லோனுக்கு வட்டி சதவீதம் இருக்கு. சரிங்களா? சோ சாஃப்ட் லோன் அப்படிலாம் நீங்க படிப்பீங்க. சாஃப்ட் லோன், ஹார்ட் லோன் அப்படின்னு. சோ இதுக்கான வட்டி விகிதம் இருக்கும் இல்லையா? அந்த வட்டி பணமும் இந்தியாவுக்கு ரெவன்யூ தானே. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? வட்டி பணமும் இந்தியாவுக்கு ரெவன்யூ தானே. ஏங்க கீழே ஒரு நாடு இருக்குங்க, இந்தியாவுக்கு கீழே. இந்த நாடு கூடிய சீக்கிரம் கத்துறாங்களா இல்லையான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த நாடு கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா வாண்டடா இருந்த சும்மா சுத்திக்கிட்டு இருந்த அந்த சைனாக்காரங்க, இந்த சைனாவால நமக்கே எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? சும்மா போயிட்டு இருக்கக்கூடிய சைனாக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, என்ஜாய் பண்ணிட்டோம். அவங்க நம்ம வருவாங்க. ஓகே, நம்ம இங்க வருவோம். எங்க விட்டோம்? சோ ஃபாரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் கொடுத்திருக்கிறோம். சோ அந்த லோன் மூலமா வரக்கூடிய ரெவென்யூ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என் நாட்டோட வருமானம் தானே. சோ அததான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புரிஞ்சுதா? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பிஸ்கல் பாலிசில நம்ம படிப்போம். சரியா? பிஸ்கல் பாலிசில டீடைலா நம்ம படிக்கலாம். என்னென்னலாம் கொடுக்குறாங்க, பேலன்ஸ் ஆஃப் பே, இது என்னென்னலாம் ரெவென்யூ வருது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் புரிஞ்சுதா? சோ இதையுமே இங்க இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேங்க, ஜிஎன்பி முடிச்சிட்டேன். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. லைக் இந்தியா மாதிரி கண்ட்ரி, சரிங்களா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி இது சரியா? சோ இந்த பாயிண்ட் கரெக்டா? சோ இந்தியா மாதிரியான நாடுகளில் ஜிடிபி ஜிஎன்பி விட குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. சோ சரியா? இது சரியா தவறா? கமெண்ட் போடுங்க. நோ. லிசன், பிராக்டிகலா பாருங்க. ஜிடிபி அப்படின்னா இதுல என்ன இருக்கு? ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கு. இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஓகேவா? இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரிஸ். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். சோ இந்தியன்ஸோட இன்கம் அதிகமா இருக்கா இல்ல ஃபாரினர்ஸ் தான் இருக்கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? சோ இந்தியால இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபாரின் கம்பெனிஸ் தான். சரியா? இதே டெவலப்டு நேஷன்ல வேணுமானால் இப்படி சொல்லலாம். பட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபி ஜிஎன்பி விட அதிகமா இருக்கும். சோ இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேக்குறாங்க. சரியா? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல ஆல்வேஸ் ஜிடிபி இஸ் கிரேட்டர் தென் ஜிஎன்பி. சோ ஜிடிபி என்பது ஜிஎன்பி விட அதிகமாக இருக்கும் எங்க? வளரும் நாடுகளில் அல்லது வளர்ச்சி குறைவான நாடுகளில். காரணம் வந்து அந்த நாடு டெவலப்ல தான் இருக்கு. சரியா? ஜிடிபி என்பது டெவலப் ஆன ஆட்களோட கம்பெனிஸ் தானே. ஓகேங்க, இதுல புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்?
எனி டவுட்ஸ்? சரி, இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். தென் ஜிஎன்பி இஸ் நேஷனல் இன்கம். அக்செப்ட் பண்றீங்களா? ஜிஎன்பி இஸ் நேஷனல் இன்கம் அக்செப்ட் பண்றீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா? ஜிஎன்பி GNP is the national income. Yes. Okay. But GNP is not a national income. அப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேர் அண்ட் டியர் நம்ம இவ்வளவு நேரம் கால்குலேட் பண்ணோம், எல்லாம் சரிதான். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் கால்குலேஷன்ல. என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்ப்போமே. என்ன எழுதணும்? ஜிடிபி எழுதணும். ஜிடிபி சரியா? சோ இந்த ஜிடிபில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்றது. அதாவது ஒட்டுமொத்த உற்பத்தி எவ்வளவு ஆச்சு, ஃபைனல் வேல்யூ, அது மட்டும் தான் நம்ம எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கொண்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உற்பத்தி செய்வதற்கு ஒரு பைக்கை நான் ரெடி பண்றதுக்கு 4-5 மிஷினை எடுத்து உடைச்சேன். உடையும் இல்லையா? நான் வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்றதுக்கு நிறைய மிஷின்ஸ் உடைஞ்சது. சோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆச்சு. ரிப்பேருக்கு செலவு இருக்கு. சோ அதுல எங்க நம்ம போய் கழிக்கிறது? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ஏங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க, 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு சேர் வாங்கிட்டு வரீங்க. சேர் வாங்கிட்டு வரீங்க 10,000 சரியா? இப்போ இந்த சேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பெயிண்ட் அடிச்சு டிசைன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன பண்றீங்கன்னா 12 இது பெயிண்டிங் டிசைன் எல்லாமே சேர்த்து 2,000 ரூபாய் ஆயிடுச்சு சரிங்களா? அது செலவு பண்ணிருக்கீங்க. இப்போ இத வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணினா உங்களுக்கு லாஸா ப்ராஃபிட்டா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? சேர் வாங்குறீங்க 10,000 ரூபாய்க்கு, அதுல கொஞ்சம் டிசைன் ஒர்க் பண்றீங்க, அதுவே 2,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ இத நீங்க 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ். ஓகேவா? அப்போ ஏன் இங்க வந்து எனக்கு வேஸ்ட் இருக்கு. இங்க வந்து நான் நிறைய செலவு பண்ணிருக்கிறேன். இந்த செலவை அங்க கன்சிடர் பண்ணுவீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த செலவு இருக்கு இல்லையா, இந்த செலவை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்றோம். நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? சோ வாரண்டியர் அந்த புது மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபில என்ன கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜிடிபில ப்ரொடக்ஷன் பண்ணதை மட்டும்தான் உள்ள ஆட் பண்றாங்க சரிங்களா? ப்ரொடக்ஷன் பண்ணதை மட்டும்தான் உள்ள ஆட் பண்றாங்க. ஒரு கம்பெனி ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தோம். ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டுது. பட் அந்த வாரண்டியர் அந்த மிஷின் ரிப்பேர் எதுவுமே இங்க வரல. சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அதுல இந்த ஜிடிபில இருந்து டிப்ரிசியேஷன் தேய்மானத்தை கழிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு மிஷினுக்கு இவ்வளவுதான் லைஃப் இருக்கும், அதுக்கு மேல அது முடியாது, அவ்வளவு செத்துரும். சோ அந்த தேய்மானத்தை மைனஸ் பண்றோம் சரிங்களா? சோ என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். சோ புரிஞ்சுதா? லிசன், அந்த மிஷின் ரிப்பேர் பண்ணக்கூடிய சர்வீஸ் இருக்கு இல்லையா? சோ மிஷினே உடஞ்சிருச்சுங்க, மிஷினே இல்ல, புதுசா இன்னொன்னு ரீஇன்ஸ்டால் பண்றாங்க, அத சொல்றேன் சரியா? சர்வீஸ்ன்றது அது வேற ஒருத்தரோட செக்டார், வேற ஒரு இன்கம்ல கால்குலேட் பண்ணுது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலவுல இருந்து பாக்குறோம், கம்பெனி சைடுல இருந்து பாக்குறோம். சோ என்டிபி புரிஞ்சுதா? என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபில அந்த டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்றோம். சோ என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். சோ புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? தேய்மானம் அடுத்து வந்து இது என்ன சொல்லலாம்? தேய்மானம், fixed allocation of resources for maintenance of fixed assets அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போதும். wear and tear. ஓகே, முடிச்சிட்டோம். சோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த என்டையர் இது கண்டுபிடிச்சிட்டோம், ஜிடிபி கண்டுபிடிச்சிட்டோம். அதுல இருந்து நம்ம டிப்ரிசியேஷனை மட்டும் மைனஸ் பண்ணிடுறோம் சரிங்களா? லிசன், கம்பெனிக்கும் அந்த சர்வீஸும் வேற. இப்போ வந்து ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் இருக்கு சரிங்களா? மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கான செலவு ஓகேவா, நான் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அந்த இன்கம் என்னோட இன்கம் ஓகேவா? அவனுக்கு லாஸ், அது அவனுக்கு லாஸ், எனக்கு தான் ப்ராஃபிட். சோ என்னோட இன்கம் எல்லாத்தையும் நேஷனல் இன்கம்ல அந்த இது ஜிடிபில கால்குலேட் பண்ணாங்க பாத்தீங்களா? சோ மிக்ஸ்டு இன்கம்ல அல்லது சாலரியில, காம்பன்சேஷன் டு எம்ப்ளாய்ஸ் சில, சோ அதுல வந்துட்டு இந்த இன்கம் வந்துரும், நான் ஏர்ன் பண்ண இன்கம் வந்துரும். பட் கம்பெனி அதுக்கு அவனுக்கு லாஸ் தானே இருக்கு. சோ இததான் இங்க நான் பேசுறேன், வாரண்டியர் இங்க நான் பேசுறேன். எனக்கு வந்து இன்கமுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அது வேற செக்டார் சரிங்களா? சோ என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ரெக்கார்டர் செஷன் இருக்கிறவங்களுக்காக நான் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டே நான் பேசுறேன் சரிங்களா? உங்களுக்கு யூஸ் ஆகும்.
சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மிஷின் ஓகே பழைய क्वेश्चन. எனி டவுட்ஸ்? சரிங்களா, இது முடிச்சிட்டோம். சரிங்க, அப்போ ஜிடிபியும் நேஷனல் இன்கம் கிடையாது, ஜிடிபி நேஷனல் இன்கம் இல்ல, என்டிபியும் கிடையாது. சோ திருப்பி இந்த क्वेश्चनக்கு வருவோம். இத முடிச்சாச்சு. என்என்பி, சோ ஜிஎன்பி minus depreciation, depreciation NNP. சோ அப்போ GNP ல பிரச்சனை இருக்கு இல்லையா? GNP ல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த depreciation-ஓட ப்ராப்ளம் இருக்கு. சோ depreciation-ஐ மைனஸ் பண்ணிடலாமா? சோ depreciation-ஐ GNP ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு true form of national income அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சோ NNP is the national income, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த क्वेश्चन நீங்க பார்த்துக்கலாம். சோ தேய்மானம் எழுதிக்கோங்க. NNP equal to GNP minus தேய்மானம். சரி, இப்போ பிரச்சனைகள். இது நேஷனல் இன்கம் இல்லன்ட்டாங்க. ஓகேவா? இது நேஷனல் இன்கமா? NNP is நேஷனல் இன்கமா? அடுத்த டிபேட். சரியா? சோ இப்போ பார்த்த வரைக்கும் புரிஞ்சுதா? உண்மையிலே எக்ஸாம்ல கேட்டானா NNP is நேஷனல் இன்கம் போட்டுக்கோங்க. நான் இன்னும் ரெண்டு கான்செப்ட் பேசுறேன். ஒன்னு ரியல் இன்கம், இன்னொன்னு நாமினல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ சிம்பிளா NNP is a national income, அவ்வளவுதான், முடிச்சிருங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப பார்த்த வரையில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. NDP முடிச்சிட்டோம், டிப்ரிசியேஷன் அந்த ஈக்குவேஷன் பார்த்தால் போதுமானது. NNP சொல்லிட்டோம். சரிங்களா, இப்போதைக்கும் புரிஞ்சிருக்குங்க. சோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பிரைசஸ் பார்க்க போறோம். சோ ஒன்னு வந்து கரண்ட் பிரைசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சோ இது என்னன்னு மட்டும் நான் சொல்றேன். சோ எழுதிக்கலாம். சரிங்களா, கான்செப்ட் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? அடுத்து போலாம். இது முடிச்சிட்டோம், தேசிய வருமானம் முடிச்சிட்டோம். இன்னொரு இது இருக்கு ஹெட்டிங், அதுவும் போட்டுக்கோங்க. PCI, per capita income, per capita income. சோ லாஸ்ட் குரூப் 1ல கேட்டிருந்தாங்க தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சோ PCI equal to தேசிய வருமானம் divided by மக்கள் தொகை. சோ அதாவது PCI equal to national income divided by population. சோ கான்செப்ட் புரிஞ்சுதா? கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ நேஷனல் இன்கம்ல இங்க எதை தூக்கி போடுறாங்க? NNP போடுறாங்க. சரியா? சோ இப்போ எக்ஸாம்ல நேஷனல் இன்கம்னு கொடுக்காம NNP divided by population கொடுக்குறாங்க. சரிதான். சரியா? சோ இந்த ஈக்குவேஷன் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிச்சிட்டோம். ஓகே, சோ இப்போ நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இத ரெண்டு டைப்ல கால்குலேட் பண்ணாங்க. ஒன்னு கான்ஸ்டன்ட் பிரைஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சோ கான்ஸ்டன்ட் பிரைஸ் அண்ட் கரண்ட் பிரைசஸ் சொல்லிட்டு ரெண்டு திங் இருக்கு. சோ அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்ல லேட் ஆகுதா? ஸ்லோவா போயிட்டு இருக்குன்றாங்க. ஸ்லோவா இருக்கா என்ன? சரி, ப்ரீவியஸ் ஸ்லைடா பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, ஓகேங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் கரண்ட் பிரைஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. சோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். ரியல் இன்கம், நாமினல் இன்கம். எஸ், சரி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நேஷனல் இன்கம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தவறா நாமினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா, ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்றேனே. இப்ப வந்து பாருங்க, இதுக்கு கரண்ட் பிரைஸுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எப்பயும் பேசக்கூடிய எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் இதை நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா, புக்ல இதே எக்ஸாம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட் பிரைஸ், கரண்ட் பிரைஸ்க்கு நம்பர் 1 இப்போ எந்த இயர்ல இருக்கோ 2019. சரிங்களா, 2019, 2020, 2021. சரிங்களா, சோ இந்த மூணு கான்செப்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லிசன், கான்செப்சுவலா எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ் மட்டும் டிக்டேட் பண்ணா புக்லயே படிச்சுக்கலாம். நோட்ஸ் மட்டும் டிக்டேட் பண்றதுனா அப்படியே புக்லயே படிச்சுட்டு போயிடலாம் நீங்க.
சோ கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, அதனால தான் கொஞ்சம் டீடைல்டா நான் பேசுறேன். இப்போ கரண்ட் பிரைஸும் நாமினல் பிரைஸும் இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உள்ள இடிக்கும். ஏன் வந்துட்டு இதுல எடுத்திருக்காங்க, ஏன்னா 2015 வரைக்குமே நம்ம ஜிடிபி இருக்கு இல்லையா, நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் எதுல கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கரண்ட் பிரைசஸ்ல கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சோ இப்போ எதுல பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்ல, சாரி, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் இயர், சோ கரண்ட் பிரைசஸ்ல கால்குலேட் பண்றாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. சோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் போலாம். கான்ஸ்டன்ட் பிரைசஸ்ல இப்போ கரண்ட் பிரைசஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை கான்ஸ்டன்ட் பிரைஸ், கரண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ 2019ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வச்சுப்போம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 kg நான் ப்ரொடக்ஷன் பண்றேன். சரிங்களா? சோ ஒரு கேஜி வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேல் பண்றேன். சோ எவ்வளவு வந்துச்சு, 1000 kg நான் ப்ரொடக்ஷன் பண்றேன். இது வந்து குவாண்டிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். ஓகேவா? சோ 1000 kg ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கிறேன். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய், ஒரு கேஜிக்கு 100 ரூபாய். எவ்வளவு வந்திருக்கு பிரைஸ், இங்க கமெண்ட் போடுங்க. சோ இங்க ஏங்க 1000 kg 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய். சோ 1 lakh. சரிங்களா? இப்போ 1 lakh வந்துட்டு ருபீஸ் வந்திருக்கு. ஓகேங்க. இந்த டைம் நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா 1000 kg நான் ப்ரொடக்ஷன் பண்ணல, ஒரு சில பிரச்சனைகள், அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு, அல்லது ஸ்கார்சிட்டி, மழை பெய்யல, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குவாண்டிட்டி கம்மி ஆயிடுச்சு. நான் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 500 kg தான் நான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யாததால ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்களால ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டியூ டு இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கத்தினால ஒரு கேஜி ரைஸ் 100 ரூபாய் இருந்த இடத்துல இப்ப என்ன விக்குதுன்னா ஒரு கேஜி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 300 ரூபாய் வச்சுப்போமே, அரிசி பற்றாக்குறை 300 ரூபாய் விக்குது. ஓகேவா? சோ இப்போ இதோட ப்ரொடக்ஷன் இத பாருங்க எவ்வளவு வருது, 15 1.5 lakhs 1.5 lakhs காட்டுதா? சரிங்க. சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் 1 லட்சம் ப்ரொடக்ஷன் பண்ணோம், இயர் 2019. சோ ப்ரொடக்ஷன் 1 lakh, இப்போ 1.5 lakh. சரிங்களா? சோ போன வருஷம் வந்துட்டு 1 lakh ப்ரொடக்ஷன் பண்ணோம். பட் இந்த வருஷம் 2020ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம், 1.5 lakhs ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம். சோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சோ இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். இது கரெக்டா? ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணும்போது இது கரெக்டா? இப்படியா இருக்கு? நோ. சோ இருங்க கலர் மாத்திக்கிறேன். இங்க வந்து பாருங்க உண்மையான ப்ரொடக்ஷன் இல்ல, ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் வந்து இங்க கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? லெஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு. பட் எனக்கு டேட்டா ஜிடிபி எப்படிங்க காட்டுது, எனக்கு டேட்டா எப்படி காட்டுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வளர்ந்து இருக்கு. சோ இங்க இருந்த இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் growthல காட்டி இருக்கு. சரிங்களா? பட் திஸ் இஸ் ராங் டேட்டா. சோ இதை எப்படி ஓவர் கம் பண்றது, இந்த இன்க்ரீஸ் டியூ டு இன்ஃப்ளேஷன். சரிங்களா? சோ இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. சோ அதுக்காகவே ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாங்க. என்ன கான்செப்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஸ் இயர் கான்செப்ட். சரிங்களா? ஓகே. சோ பேஸ் இயர் அடிப்படை ஆண்டு. சோ பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க, அடிப்படை ஆண்டு. சோ வாட் இஸ் மீன் பை அடிப்படை ஆண்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அந்த டேட்டா எடுத்து பாக்குறாங்க. 10 வருஷத்துல 2019 18 15 அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண்டு எந்த ஒரு இயற்கை பேரிடர் வரல, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகாம நார்மலா போயிருக்கும் பாத்தீங்களா பிரைஸ். சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்கறாங்க. சோ 2011 12 12 15 சோ எக்ஸெட்ரா. சோ இப்படி இருக்கு. சோ 2015ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்க. சோ லிசன் 2011 12 சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னு வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2015 வச்சுப்போமே. சோ 2015ல எவ்வளவு பாத்தீங்கன்னா 1000 kg ப்ரொடக்ஷன். சரிங்களா? 1000 kg ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50 rupees இருக்கு. சரியா?
சோ 2015ல என்ன பிரைஸ் இருக்கு 1000 kg ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க 50 ரூபீஸ் பிரைஸ் போயிருக்கு ஓகே இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா இருக்கட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபீஸ் இந்த மாதிரி வந்து 2016ல 70 ரூபீஸ் இப்படி இருக்கு சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2015 டேட்டா எடுத்துப்போமே சோ 1000 kg into 50 ரூபீஸ் சோ இங்க வருவோம் அந்த பிரைஸ் சோ பேஸ் இயர் வந்துட்டு இப்ப 2000 ஆக்சுவலி பேஸ் இயர் 2011 12ங்க நான் நோட்ஸ் கொடுத்துறேன் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 2015 எடுத்திருக்கிறோம் அப்போ எவ்வளவுங்க ஒரு கேஜியோட பிரைஸ் 50 ரூபாய் சரி இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம் சோ இந்த இடத்துல வந்துட்டு 2019ல 1000 kg ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கியா ஓகே எவ்வளவு பிரைஸ் ஒரு கேஜி வந்துட்டு 100 ரூபாய் ஓகே இனிமே ஒரு கேஜி 100 ரூபாய் கிடையாது 50 ரூபாய் அப்ளை பண்ணு சோ 50 ரூபீஸ் சரிங்களா ஓகேங்க இப்போ 1000 into 50 எவ்வளவு வருது 50,000 சரியா ஓகே 2020 எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க 500 சோ பேஸ் இயர் இத பிரைஸ் எவ்வளவு இருக்கு மார்க்கெட்ல எவ்வளவு பிரைஸ்னா 300 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு பட் நான் 300 ரூபாய் போட மாட்டேன் 50 ரூபாய் போடுவேன் சோ 50 போட்டுக்கோ சோ 5 is 25 சோ 25000 சோ இப்போ வந்து பாருங்க என்ன காட்டுது 50,000ல இருந்து ஓகேவா சோ 50,000 ப்ரொடக்ஷன்ல இருந்து 50k ல இருந்து 25,000க்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் இது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இல்லையா இந்த மாதிரி போடணும் ஸ்லைடு சரி ஓகே நோ இஷ்யூஸ் சோ டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா 50,000 இருந்துச்சுங்க 2019 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 சோ ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபி கம்மியா இருக்கு சோ ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிகிறது இல்லையா சோ பேஸ் இயர் அடிப்படை ஆண்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் பிரைசஸ் இன்ஃப்ளேஷன் அந்த பிளக்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பிக்ஸ்டு பிரைஸையும் ஒரு பிக்ஸ்டு இயரோடையும் எடுத்துக்கிட்டு இங்க கால்குலேட் பண்றாங்க அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு கரெக்டான growth வந்து கிடைச்சிரும் சோ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு போறோம் பேஸ் இயருக்கு போறோம் சோ இந்த பிரைஸ் பேரை என்ன சொல்றாங்கன்னா பேஸ் பிரைஸ் ஓகேங்களா இது பேர் என்ன சொல்றாங்க பேஸ் பிரைஸ் சரிங்களா இந்த இயர் பேரு பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இது புரிஞ்சுதா சோ திஸ் இஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புரிஞ்சிருக்கும் திஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் கான்ஸ்டன்ட் இயர் கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிலை ஆண்டு நிலையான விலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம சொல்றோம் சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு விஷயம் இதுவே இந்த இடத்துல 100 ரூபாய் 300 ரூபாய் இருந்துச்சு பாத்தீங்களா அது பேர் என்ன சொல்றேன்னா மார்க்கெட் பிரைஸ் சரிங்களா அல்லது கரண்ட் பிரைஸ் புரிஞ்சுதா மார்க்கெட் பிரைஸ் அல்லது கரண்ட் பிரைஸ் கரண்ட் இயர் சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் நோட்ஸ் கொடுத்து நான் முடிச்சிடுறேன் சோ இந்த எக்ஸாம்பிள் வேணா நீங்க போட்டு வச்சுக்கோங்க நான் நோட்ஸ் கிளாஸ்ல ரன்னிங் நோட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா பேஸ் இயர் வந்து 2011-12 சரிங்களா நான் எக்ஸாம்பிளுக்காக சும்மா போட்டேன் ரஃப் ஓகேவா பேஸ் இயர் 2011-12 ஓகேவா இதுக்கு முன்னாடி 2004-5 இருந்துச்சு இப்போ வந்து 2011 ரிவைஸ் பண்ணிட்டாங்க சரியா ஓகே எழுதிக்கலாம் ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் காஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் காஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சரிங்களா நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் இதனால யாருக்கும் லாஸ் ஆகாது இல்ல இதனால யாருக்கும் லாஸ் ஆகாது நான் என்னன்னா டேட்டாஸ்க்காக தான் சரிங்களா டேட்டாக்காக தான் எப்படி growth ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லிசன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க சிம்பிளா வந்துட்டு இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல எங்க அரசு ரூலிங் பார்ட்டியா இருக்காங்கன்னா எங்க அரசு ஜிடிபியை 6ல இருந்து 7% உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்றாங்க சரிங்களா சோ பட் இது உண்மையான growth-ஆன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது எதுக்காக மக்களை வந்துட்டு ஓகே இப்பெல்லாம் காட்டுறதுக்காக சரிங்களா ஃபைன் பட் ஒரிஜினல் டேட்டா வேணும்னா எக்கனாமிக்ஸாவே நம்ம பார்க்கணும் ஓகே உண்மையிலேயே வந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபைன் சோ கான்ஸ்டன்ட் பிரைஸ் நடப்பு விலை சரிங்களா சாரி கான்ஸ்டன்ட் பிரைஸ் அடிப்படை விலை மன்னிக்கும் கான்ஸ்டன்ட் பிரைஸ் நிலை விலை எழுதிக்கோங்க தமிழ் மீடியம் பிராக்கெட்ல எழுதி போறேன் நிலையான விலை இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் ஆர் கரண்ட் பிரைசஸ் சரியா ஃபைன்
சோ கான்ஸ்டன்ட் பிரைஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட எழுதிக்கோங்க கான்ஸ்டன்ட் பிரைஸ் நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் நேஷனல் இன்கம் அட் மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க சரிங்களா சோ எழுதிக்கோங்க ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு நாட்டில் நான் எழுதி போட்டுறேன் ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் இங்கிலீஷ்ல சொல்றேன் உற்பத்தி செய்யப்பட்ட சரக்கு மற்றும் சேவைகளின் இறுதி மதிப்பை ஓகே அதன் அடிப்படை ஆண்டின் தமிழ்ல தான் எனக்கு தகராறு இங்கிலீஷ்ல பிரச்சனை இல்லை அடிப்படை ஆண்டின் நிலையான விலையில் கணக்கிடுவது சரிங்களா சோ கான்ஸ்டன்ட் பிரைஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் என்ஐ கீழே வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸ் போட்டுக்கோங்க சோ தேசிய வருமானம் கரண்ட் கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிலையான விலையில் சோ இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கோங்க the national income at constant price means அதேதான் total final goods and services produced in that particular year multiplied by the price of base year புரிஞ்சதா பிராக்கெட்ல கான்ஸ்டன்ட் பிரைஸ் புரிஞ்சதா இங்கிலீஷ் மீடியம் ஓகேவா சோ நேஷனல் இன்கம் என்ன ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced in that year so is multiplied by the price of base year சரிங்களா சோ இன்னொரு விஷயம் சொல்றேன் சரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க இன்னொரு விஷயம் this is called real income national income calculated by this method is called real income உண்மையா தானே வரும் கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணும்போது இதுவே அதுல போட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ல காட்டும் சரியா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இம்முறையில் கணக்கிடப்படும் தேசிய வருமானம் உண்மையான தேசிய வருமானம் எனப்படுகிறது இம்முறையில் கணக்கிடக்கூடிய தேசிய வருமானம் உண்மையான தேசிய வருமானம் எனப்படுகிறது சரியா சோ பேஸ் இயர் மட்டும் எழுதிக்கோங்க பேஸ் இயர் 2011-12 அடிப்படை ஆண்டு முடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து கரண்ட் பிரைஸ் தற்போதைய விலை அல்லது நடப்பு விலை சப்சிடியரிஸ்லாம் ஆல்ரெடி வந்துரும் சப்சிடியரிஸ்லாம் ஆல்ரெடி எல்லாம் உள்ள போட்டாச்சு சரியா சோ நேத்து ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா summation equal to production taxes product subsidies எல்லாம் அதுக்குள்ளே வந்துரும் சரி சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வேல்யூஸை கால்குலேட் பண்றதுக்காக சோ ஒரு பொருள் இருக்கு அந்த இன்னைக்கு பைக் இருக்குன்னு வச்சுப்போமே சோ இந்த இது ஒரு எனி ப்ராடக்ட்ஸ் சோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம் எம்ஆர்பி 1000 ரூபீஸ் இருக்கின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே இதுக்கு முன்னாடி நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் 3 வீடியோஸ் இருக்கும் சோ அந்த 3 வீடியோஸ் பாத்துருங்க சரிங்களா சோ இல்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் 2 hours இருக்கும் 2.5 hours டக்குன்னு முடிச்சிருங்க சரிங்களா ஓகே சோ இங்க வந்து நம்ம பார்க்கின்றோம் இல்ல ஏதாவது டவுட் இருக்கா கரண்ட் பிரைஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா எனி டவுட்ஸ் கரண்ட் பிரைஸ் சொல்லியா ஓகே லிசன் கரண்ட் பிரைஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பாக்குறோம் இல்லையா எம்ஆர்பி சோ மினிமம் ரீட்டைல் பிரைஸ் சோ அதுல யூடியூப்ல இருக்கும் லிங்க் நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன் சரிங்களா இந்த கிளாஸ் லிங்கையும் சேர்த்து வச்சு ஆர்டரா 1 2 3 4 அப்படின்னு போட்டு நான் கொடுக்குறேன் சரி
சோ கரண்ட் பிரைஸ் என்பது எம்ஆர்பி, இங்க கூட எழுதிக்கோங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா, அது. நடப்பு விலை என்பது நாம் அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களின் விலை. நடப்பு விலை என்பது நாம் அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களின் விலை. So current price is basically the maximum retail price, MRP. நோட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா. சோ இந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணக்கூடிய நேஷனல் இன்கம், இந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணக்கூடிய நேஷனல் இன்கம் இஸ் கால்ட் நாமினல் இன்கம். நாமினல் இன்கம், ஓகேவா? who is called a nominal head of India? nominal head ன்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம இந்தியால வச்சிருக்கிறோம். யார் அவர்? மாண்புமிகு கணம் குடியரசுத் தலைவர். சரிங்களா? so current prices is the maximum retail price. சரியா? so president, சரிங்களா, de jure அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. so who is called de facto ruler of India? so de facto தலைவர் என அழைக்கப்படுபவர் சொல்லுங்கள். PM, சரிங்களா? so சட்ட, ஓகே, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான தலைவர். சரிங்க. சோ இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா? சோ இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 டாபிக் பெண்டிங் இருக்கு, அதை நான் முடிச்சிடுறேன். அதையும் நான் சொல்லிடுறேன். வேற என்ன டாபிக் பெண்டிங் இருக்குன்றது. வேற நேஷனல் இன்கம், கிராஸ் வேல்யூ ஆடட் எல்லாம் ஓகே. வேற எதுவும் இல்லைங்க, முடிச்சிட்டோம். புக்ல வந்துட்டு ஒரு சார்ட் கொடுத்திருப்பாங்க, அந்த டேபிள் காலம் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. வேற எதுவும் இல்ல. சரி, இது முடிச்சிட்டோம். சோ கரண்ட் பிரைசஸ்ன்றது இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு Dress வாங்குறோம், அப்போ வந்து அந்த டேக்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா பிரைஸ். சோ அந்த பிரைஸ் நடப்பு விலை என்பது அன்றாடம் நாம் வாங்கக்கூடிய பொருட்களின் விலை. சரிங்களா? கரண்ட் பிரைஸ் புரிஞ்சுதா? சோ நவ we follow this, இந்த பிரைஸ் தாங்க கரண்ட் பிரைஸ் தான், நடப்பு விலை, மார்க்கெட் பிரைஸ். சரிங்களா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட்? சரி, ஐகாரா, சரி ஐகார் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஐகார் ஆல்ரெடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? டுமாரோ மார்னிங் 10 o'clock எக்கனாமிக் டெஸ்ட் போடல, வேற ஏதாவது எக்கனாமிக்கா வேற ஏதாவது போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரே சப்ஜெக்ட் வேண்டாமா, மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். பாலிட்டி ஏதாவது நான் போட்டுக்கிறேன். சரியா? இனிதான் போய் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணும். ஓகே, சோ இது முடிச்சிட்டோம். வேற எதுவும் பெண்டிங் இல்லை. ஜிடிபி டிஃப்ளேட்டார் இருக்கு, அது வேணா எழுதிக்கோங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டார். சரிங்களா? சோ ஜிடிபி குறைப்பான் அல்லது ஜிடிபி பணவாட்டி. ஜிடிபி பணவாட்டி அல்லது சார் இது நீங்க இது ரிலேட்டடா அன் அகாடமில டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஓகே ஓகே. ஜிடிபி பணவாட்டி அல்லது ஜிடிபி குறைப்பான். கிளாஸ் நோட்ஸ் பாருங்க போதும், எல்லா क्वेश्चन சால்வ் பண்ண முடியும். கிளாஸ் நோட்ஸ் ஸ்கூல் புக் பாருங்க போதும், மேக்ஸிமம் எல்லா क्वेश्चंस சால்வ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அடிஷனலா வேணா சங்கர் கணேஷ் புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, சோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபி, ஓகே ஃபைன், இன்டு 100. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பண மதிப்பு, சோ பெயரளவு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மை. ஏதாவது டவுட் இருக்கா? சோ பெயரளவு ஜிடிபி, நெக்ஸ்ட் உண்மை ஜிடிபி. சோ இதுக்கான டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றோம். சோ திஸ் இஸ் கால்ட் ஜிடிபி டிஃப்ளேட்டர். இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த ஈக்குவேஷன் பார்த்து கொள்ளுங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டர்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க போதும். ஓகே, சோ இன்னும் நீங்க என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேஷனல் எவால்யூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல இருந்து ஹிஸ்டரி இருக்கும். தாதாபாய் நோரோஜி 1868 பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, 1901 ட்ரைன் வெல்த் தியரி எல்லாம் பேசியிருப்பார். சோ அங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்றீங்க, டேட்டாஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கும், அதுல மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிஎம் என்னமோ சொன்னீங்களே, என்ன சார்? ஓகே, சோ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பாலிட்டில வந்து இதுக்கு ரிலேட்டடா ஒரு क्वेश्चन இருக்கும். உண்மையான தலைவர் பிரைம் மினிஸ்டர், பெயர் அளவிலான தலைவர் சோ நாமினல் ரூலர். சரிங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் வந்துட்டு ரியல் ஹெட். சரிங்களா? பிரசிடென்ட் வந்துட்டு என்ன சொல்லுவோம், டி ஜூர். இவர் வந்து டி ஃபேக்டோன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, பாலிட்டி இது விடுங்க. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? ஓகே, இது எதுக்காக கால்குலேட் பண்றோம்னா
ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ இது வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சோ நாட்டுல எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். சோ இதை பார்த்து கொள்ளலாம். ஷோ முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐகார் மட்டும் சொல்லிடுறேன். ஐகார் இன்கிரிமெண்டல் லிசன் ஃபவுண்டேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா கிளாஸ்ல? அன்னைக்கிழமை பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நோ, யாராவது இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வேண்டாம் சரிங்களா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கிளாஸஸ் பாருங்க, அதுல இன்னும் நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா அதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கும், டைம் நிறைய இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கிளாஸ்ல. இங்க வந்து ஒன்லி ஓரளவுக்கு போன மேனேஜபிள் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் எடுத்திருக்கேன் சரியா. நம்ம குரூப் 2 லெவல் இதுல இருக்கும். சோ நீங்க பாத்துக்கலாம். கரண்ட் பிரைஸ்க்கு எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜிடிபி கம்மியா காட்டும் ஓகேவா. சோ அதனால வந்துட்டு கரண்ட் பிரைசஸ் காட்டிக்கிட்டாங்க. சரி, இன்கிரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ, இதே கான்செப்ட் தான் அங்கேயும் பேசியிருப்பேன். என்னன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசியிருப்பேன், ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். இன்கிரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோஸ் பத்தி கால்குலேஷன்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டிருப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு 90% நான் கவர் பண்ணிடுறேன். 80 to 90% அது ட்ரை டு கவர். எடுக்கக்கூடிய டாபிக் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் சரியா. ஓகேங்க, இன்கிரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ இத சொல்லி நான் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்றேன். வாட் இஸ் மீன் பை ஐகார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா விருத்தி மூலதன உற்பத்தி விகிதம். விருத்தி மூலதன உற்பத்தி விகிதம், இன்கிரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ சரியா. சிக்கன் பிரியாணியா? ஓ, கிளாஸ்ல சொன்னது அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. ஃபைன். சோ வாட் இஸ் மீன் பை ஐகார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உற்பத்தி செய்யறாங்க சரிங்களா. இப்போ உற்பத்தி ஒரு செக்டார் இருக்கு, இன்னொரு செக்டார் இருக்குங்க. இது ரெண்டுத்துலயுமே வந்து உற்பத்தியை உயர்த்துவதற்கு எந்த லெவலுக்கு செலவு ஆகிறது அப்படின்றத கால்குலேட் பண்றதுதான் ஐகார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஐகார் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இத இங்க பாருங்க, ஐகார் இன்கிரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. நான் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த லெவலுக்கு கேபிட்டல் மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போட்டு போமே, என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் சரியா. ஒரு ஹோட்டலுக்கு சமைக்கிறாங்க சரிங்களா. எவ்வளவு பேருக்கு சமைக்கிறாங்க? 100 பேருக்கு சமைக்கிறாங்க சரியா. சோ இன்னில இருந்து ஹோட்டலுக்கு ஒரு 5 பேருக்கு அடிஷனலா சமைக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்கு ஹோட்டல் சமைக்குதுங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்குறாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 110 பேர்னு வச்சுப்போம். சோ 110 மெம்பர்ஸ்க்கு இன்னும் அடிஷனலா 10 வந்து இன்க்ரீஸ் ஆகின்றது. இந்த 10 பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணா புதுசா ஒரு ஹோட்டலை இன்ஸ்டால் பண்ணுவாங்களா என்ன? ஆல்ரெடி போடக்கூடிய ரைஸ் எவ்வளவு கேஜி போடுற? 10 கேஜி போடுறியா? இன்னொரு கேஜி அடிஷனலா போடு, 11 கேஜி. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளவு கேஜி போடுற? 1/2 கேஜி போடுறியா? சோ இல்ல இன்னும் கொஞ்சம் 100 கிராம் ஜாஸ்தியா போடு. சோ அப்போ ஆல்ரெடி பண்ணக்கூடியதுல கொஞ்சம் அடிஷனலா நம்ம ஆட் பண்ண என்ன பண்ணிடலாம்? 110 பேருக்கு சமைச்சிடலாம். சோ இது புரிஞ்சுதா? ஹோட்டல்ல இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகேங்க, இது ஒரு பிளான்ட். சோ இந்த பிளான்ட்ல ஓகேவா 25 25 25 25 சோ பைக் ப்ரொடக்ஷன் பண்றாங்க சரிங்களா. சோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பைக் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு 5 தேவைப்படுகிறது சரிங்களா. பைக்கோட டிமாண்ட் 100 இருந்துச்சு, 100 ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தேவை வந்து பாத்தீங்கன்னா 5 தேவைப்படுகிறது. சோ இந்த 5 பேருக்கு தேவைப்படணும் என்ன பண்ணும்? ஒரு பிளான்ட் நியூவா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்போ நியூவா எஸ்டாப்ளிஷ் பண்ணா அதுக்கு எம்ப்ளாய்ஸ், அதுக்கு கம்பெனி மெட்டீரியல்ஸ், லேண்ட், ஸ்பேஸ் சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், ஏகப்பட்ட செலவு. சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? 100 பேருக்கு தான் இதோட கெபாசிட்டி, 100 தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், 2 இன்க்ரீஸ் கூட பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமொபைல் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஐகார் வேல்யூ ஜாஸ்தி, அதிகம் ஓகேங்களா. இதுவே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு, சோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் ஐகார் வேல்யூ ரொம்ப லோ. சோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஐகார் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஐகார்னா ஒண்ணும் கிடையாது,
அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு ஓகே சோ ஐகார் அப்படி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நான் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐகார் ஓகே புரிஞ்சுதா? டாபிக் ஓவர். சோ நோட்ஸ் மட்டும் கொடுத்துறேன், எழுதிக்கோங்க. கலர் மாத்திப்பேன். சோ கான்செப்சுவலா கிளியரா இருக்கணும், அது மட்டும் பாத்துக்கோங்க. இட் இஸ் தட் ரேஷியோ, ICOR is that ratio, ICOR it is that ratio which provides relationship between marginal capital required to produce an additional தமிழ்ல சொல்லிடுறேன் additional unit of production. ஏதாவது டவுட் இருக்கா? ஐகார் என்பது சரிங்களா உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமெனில் நான் எவ்வளவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமெனில் நான் எவ்வளவு கூடுதல் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமெனில் நான் எவ்வளவு கூடுதல் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறுவது விருத்தி மூலதன உற்பத்தி விகிதம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ செஷன் ஓவர். சோ டாபிக் முடிச்சிட்டோம். வேற ஏதாவது டாபிக் ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கிறோமா? வேற ஏதாவது பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் அதெல்லாம் இருக்கு. சோ அதெல்லாமே நம்ம இதுல பாத்துக்கலாம் சரிங்களா. சோ வேற ஏதாவது இதுல பாத்துக்கலாம். மானிட்டரி பாலிசியோ பிஸ்கல் பாலிசி வரும்பொழுது பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் அங்க நம்ம பாத்துக்கலாம். வேற என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? சரி இந்த அளவுக்கு போதுங்க. வேணா அது கூட சொல்லிடுறேன். பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், ரியல் இன்கம் முடிச்சிட்டோம். சரி ஓகே பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஓகே அப்ப நாளைக்கு பாத்துக்கலாம் சரிங்களா. சரி டவுட் இருக்கா? சோ போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்துக்கலாம். பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் எதுவும் இல்லைங்க. எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். நோட்ஸ் நாளைக்கு கொடுத்துறேன். பர்சனல் இன்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் கம்பெனில இருந்து வாங்குறேன் பாத்தீங்களா இன்கம். So this is called personal income. இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு வெச்சுப்போமே. So this is என்னோட income. So இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்றாங்க. So என்னோட ஒரிஜினல் salary எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50,000. So இதுல வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் என்னோட டாக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி என் கையில ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஒரு 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. So this is called disposable income. சரிங்களா? சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா disposable income அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது personal income. So இதோட நோட்ஸ் நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதோட நோட்ஸ் புக்ல இருக்கும், அதை எழுதிட்டு வந்துருங்க. நாளைக்கு அதை அப்படி நம்ம பார்த்துடலாம். சோ நேஷனல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்க, தேங்க்யூ.